நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்த எஸ்ஜிடி ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக சில அப்டேட்டுகள் வந்து வீடியோ நம்ம போட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த போஸ்டிங் அலாட்மெண்ட்டில் இந்த ரிசர்வேஷன் என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட் ஜிஓ ஓகேங்களா. ஸோ இந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக், கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ என்னென்ன ரிசர்வேஷன் ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ சரிங்களா. கண்டிப்பாக மேல் கேண்டிடேட் ஆண்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. இது சம்மந்தமாக ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்குது ஓகேங்களா. ஸோ டெட்டு எஸ்ஜிடி மேல் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்குது. அதில் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குழுவுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது சரிங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோ ஒரு இது கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதை பற்றி சொல்லலாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ சரிங்களா. இன்னும் ரொம்ப நாளாக எனக்கும் இதை பற்றி பேசணுன்றது ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்காக இருந்தாலும் ஆண்களுக்கு வந்து ஜென்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது போஸ்டிங்கில் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நாளாக எனக்குள்ள ஒரு மனசில் இருந்தது. டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும், அதுவும் குறிப்பாக இந்த டிஆர்பி டீச்சிங் ஃபீல்டில் ரொம்பவே அதிகம். டிஎன்பிஎஸ்சி போன்ற மற்ற துறைகளில் வந்து பெண் விமன் போட்டியாளர்களை விட இந்த டீச்சிங் டிஆர்பியில் உமன் போட்டியாளர்கள் வந்து அதிகம். ஸோ அதனால் நம்ம மேலுக்கு வந்து எந்த வகையில் பாதிப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. அது சம்மந்தமாக வாட்ஸ்அப் குழு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஜஸ்ட்டு தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ரிசர்வேஷனை பற்றி பார்த்துடலாம் சரிங்களா. மொத்தம் ஒரு 100%ன்னு எடுத்துக்கிட்டாக்க அதில் 31% வந்து ஜென்ரல் டர்ன் சரிங்களா. மீதி இருக்கக்கூடிய அந்த 69% வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறத பிரிச்சுருக்காங்க. இதில் 18% 18% வந்து யாருன்னாக்க எஸ்சிஏ 18%ல் எஸ்சிஏ வந்து 3% வராங்க. அந்த 3யும் இதுக்குள்ளே வந்துடுது ஓகேங்களா. ஸோ 18% வந்து எஸ்சிஏ வந்துடுது. 1% வந்து பார்த்தோம்னா எஸ்டிக்கு ஓகேங்களா. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 1%. பிசி ஓகேங்களா, பேக்வேர்ட் கிளாஸ் இருக்குல்ல பிசி, அதில் வந்து டோட்டலாக வந்து 30%. அதில் பிசிஎம்முக்கு வந்து 3.5% கொடுக்குறாங்க. ஸோ பிசின்னு எடுத்துட்டோம்னா 26.5% ரிசர்வேஷன். பிசிஎம் முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5%. எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்கல்ல எம்பிசி, அவங்களுக்கு வந்து 20%, 20% இடஒதுக்கீடு. இதுதான் வந்து ரேஷியோ சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க 100%ல் வந்து 31% வந்து ஜென்ரல், மீதி 69 இருக்குங்களா. அதில் 18% வந்து யார் போயிடுறாங்கன்னா எஸ்சி. அதிலே வந்து எஸ்சிஏ 3% இருக்குது. மீதி இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தோம்னா 26.5% வந்து பிசிக்கும் சரிங்களா, 3.5 வந்து பிசிஎம்முக்கும், 20% வந்து எம்பிசிக்கும் போயிடுது சரிங்களா. ஸோ இதுதான். அதில் ரிசர்வேஷன் ஃபார் விமன் 50% வந்துடுறாங்க. டோட்டல் வேக்கன்சி will be reserved for women candidate. மொத்த பணியிடத்தில் 50% வந்து பெண்கள் தான் ஓகேங்களா. ஸோ இதில் மேல் கேண்டிடேட் போட்டியிடவே முடியாது. 50% வந்து பெண்கள் தான். மீதி இருக்கக்கூடிய 50% இருக்குல்ல, அதுலேயும் விமன் கேண்டிடேட் வருவாங்க. ஸோ இப்போ பாஸ் பண்ண அந்த ரிசல்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து விமன் கேண்டிடேட் தான் இருப்பாங்க. ஸோ 50% ஃபுல் அண்ட் ஃபுல் உமன் கேண்டிடேட் வந்துடுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 50%லேயும் விமன் வருவாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ்க்காக தான் அந்த வாட்ஸ்அப் குழு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் அதுதான் ரூல், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து பிஎஸ்டிஎம்க்கு 20% அலாட்மெண்ட் இருக்குது. பிஎஸ்டிஎம்க்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அது படித்து பாருங்கள். அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு வந்து ஒரு 4% வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்து விடோவுக்கு 10%. 10%னா அந்த உமன் கேண்டிடேட்டில் அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 50% ஒதுக்குறாங்க இல்லையா, அதில் 10% வந்து விடோ வந்து கொடுப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5%. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இந்த ஜியோ டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஜியோக்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நண்பர்களே. ரொம்ப நாளாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிசின்னு எடுத்துங்களேன், 107 இருக்கா, பிசி உமனில் 148 இருக்குது. பிசி உமன் தமிழ், அதுலேயும் ஒரு உமன் தமிழில் 20 பேர் இருக்காங்க. பிசி தமிழில் 48 இருக்குங்களா, அப்போது உமனில் 20 பேர் நெட்டாக உமன் வந்துடுவாங்க. இந்த 48லேயும் உமன் வருவாங்க. பிசி உமனில் ஒரு 148 பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் உமன் இருப்பாங்க. 107 பேர்லேயும் முக்கால்வாசி பேர் உமன் தான் இருக்க போகிறாங்க. நம்ம வேணால் நம்ம ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்த பின்னாடி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம் பாருங்கள். அதுலேயும் உமன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு அந்த பணி வாய்ப்பு என்பது பறிக்கப்படுகிறது அல்லது நிராகரிக்கப்படுகிறது, எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.